ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகழினியால் சேனல். ஆனால் பாப்பா வந்து இப்போ இங்கே இல்லை. பாப்பா அம்மா அண்ணன் மை ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து எங்கள் பெரியம்மா எல்லோரும் வந்து கேரளா போயிட்டாங்க. நான் தனியாக தான் இருக்கேன். நான் வந்து ஏன் போகலின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயினில் போகிறங்காட்டி ரொம்ப தூரமாக இருக்கும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்காட்டி முதுகுவலி எனக்கு ஃபஸ்ட்டுருந்தே இருக்குது. அப்படிங்காட்டி போனால் திருப்பி முதுகுவலி வந்துடும். இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. சரி, திருப்பி போனால் முதுகுவலி வந்துடும் காட்டி நான் போகலை. ஆனால் கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. நேற்றே ஃபோன் வந்துருச்சு, பாப்பா அழுகிறான்னு சொல்லிட்டு. கஷ்டமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, எப்படி அழுக மாட்டா, இன்றைக்கே அழுகிறான்னு தெரில. ட்ரெயினில் கூட்டமாக இருந்துச்சான், அதனால் அழுகிறா. இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் யார் வந்து அவங்க குழந்தைகளை வந்து எல்கேஜி சேர்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தணும் ஆனால் காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வறுமைக்கு கீழே இருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லையே 25% வந்து ஒதுக்கீடு விட்ருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட ஆதார் கார்டு, நம்ம ரேஷன் கார்டில் பேபி பேர் சேர்த்திருக்கணும், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், நம்ம ஆதார் கார்டு, அவங்க அப்பா ஆதார் கார்டு, எல்லாத்தோட ஆதார் கார்டு வேணும். அப்புறம் வந்து நம்ம ஸ்கூலில் எந்த ஸ்கூல் அப்ளை பண்ணுறோமோ அந்த ஸ்கூல்லேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து கிடைக்கும். அப்போ நம்ம வந்து எப்போ இது மார்ச் ஏப்ரல் வந்து 21 வந்து ஃப்ரீ அட்மிஷன் ஆர்டிஏ வந்து ஓப்பன் ஆச்சு ஆன்லைனில். எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாளில் ஓப்பன் ஆச்சு. அந்த 2 நாளில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சென்டரில் போய் எல்லா ப்ரூஃபையும் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு, அந்த அப்ளை பண்ண சீட்டில் வந்து பாப்பாவோ தம்பியோ அந்த அவங்களோட ஃபோட்டோவை போட்டு நமக்கு வந்து ஒரு சீட்டு கொடுப்பாங்க கையில். அதை கொண்டு போய் நம்ம எந்த ஸ்கூலில் சீட்டு போடுறோமோ அந்த ஸ்கூலில் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். கொடுத்தக்கப்புறம் நமக்கு வந்து போன மாதம் கொடுத்தோம் நாங்கள். ஆனால் இந்த மாதம் தான் எனக்கு வந்து மெசேஜ் வந்து கவர்மெண்ட்லேருந்து மெசேஜ் வந்து 3 நாள் ஆச்சு. அந்த மெசேஜ் வந்து நமக்கு வந்து பின்னாடி வந்து நான் ஆட் பண்ணுறேன், அந்த மெசேஜை பாருங்கள். அந்த மாதிரி மெசேஜ் வரும். அந்த மாதிரி மெசேஜ் எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வறுமை கீழே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து ஓகே பண்ணியிருப்பாங்க. அவங்க ஓகே பண்ணி நம்ம அப்ளிகேஷன் போட்ட ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புவாங்க. ஸ்கூல்லேருந்து நம்மளை கூப்பிடணும். ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு நம்மளை வந்து ஒரு குழுக்கள் மூலமாக நம்மளை வந்து எடுப்பாங்க. எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா 30 பேர் எடுப்பாங்க. 30 பேர் நம்ம பேபி பேர் வந்தால் தான் நமக்கு லக்கு, இல்லைன்னா இல்லை. திருப்பி நம்ம அதே ஸ்கூலில் ஃபீஸ் கட்டியும் சேர்த்த முடியாது. அதுதான் இதுலேருந்து ஒரு டிஸ்ட்டு. என்னென்ன ப்ரூஃப்னு நீங்களே பாருங்கள், நான் காட்டுறேன். பாப்பா கொண்டு போய் சேர்த்து வந்து அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி ஸ்கூல்லேருந்து கூப்பிடுவாங்க, நம்ம அங்கேயும் தேடிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன் பேப்பரோடையே. கொண்டு போன காசை கூட நான் அப்படியே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், எடுக்கவே இல்லை. இப்போ தான் பார்க்குறேன் காசு உள்ள இருக்குதுங்கிறது. இது வந்து எங்களோட ரேஷன் கார்டு, தெரியுதான்னு தெரில. இதுதான் எங்களோட ரேஷன் கார்டு. இதில் எங்கள் 3 பேருமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஆதார் கார்டு. இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஆதார் கார்டு. இது வந்து பாப்பா பிறந்த சர்டிஃபிகேட். இது வந்து ஜாதி சான்றிதழ். தெரியுதான்னு தெரில, பாப்பா ஃபோட்டோ தெரியும். ஜாதி சான்றிதழ். இது வந்து இருப்பிட சான்றிதழ். நம்ம எந்த ஏரியாவில் எத்தனை வருஷமாக இருக்கோம் அப்படின்னு இதில் விவரமாக போட்டிருப்பாங்க. அதுதான் இருப்பிட சான்றிதழ். இதுதான் வந்து வருமான சான்றிதழ். ஆனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டாங்க. நான் போய் கேட்டேன், ஆனால் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணலாமா ஸ்கூலுக்குன்னு சொல்லி, நாங்கள் பொதுவாக போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ஒரு சோகமான செயல் தான். நான் வந்து பாப்பா கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் போட்டிருக்கேன். இது வந்து பாப்பாவோட ஆதார் கார்டு. இதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சீட்டு. பின்னாடி வந்து பாஸ்வேர்டு எழுதியிருப்பாங்க. இந்த சீட்டு வந்து ஜெராக்ஸ் தான். இங்கே வந்து பாப்பா ஃபோட்டோ வந்து ஒரிஜினல் வந்து கலராக கொடுத்துருப்பாங்க.
அதை வந்து நான் வந்து ஸ்கூலில் கொடுக்க சொல்லிட்டாங்க, ஸ்கூலில் கொடுத்துட்டேன். ஜெராக்ஸ் வந்து நம்ம கையில் வச்சுக்க சொன்னாங்க. சரி ஸ்கூலில் கேட்பாங்க, குழுக்கள் மூலமாக போடும்போது ஸ்கூலில் கேட்பாங்க அப்படின்னு ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஜெராக்ஸ் தான் இது. அவ்வளோதான். இப்போ வந்து இன்றைக்கி 18, இன்றைக்கி 19ஆம் தேதி. அப்போ வந்து இன்னி வந்து ஒரே நாள் தான் இருக்குது. நாளையோட முடிஞ்சிச்சு அப்ளிகேஷன் போடுறது. இனி வந்து எப்போ வேணால் ஸ்கூல்லேருந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு காட்டி எங்கேயுமே போக முடியல. ஊருக்கு போகிறதுனா கூட பயமாக இருக்குது. திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா நம்ம எப்படி வர முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஊருக்கு கூட நாங்கள் போகிறதில்ல. பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீ அட்மிஷன் கிடச்சா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃப்ரீ அட்மிஷன் கிடைக்கல, அந்த சோகமான செயலையும் உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். எல்லோரும் வந்து பாப்பாவுக்கு வந்து ஆர்டிஏ கிடைக்கணும் அப்படின்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பாய் பாய்.